ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அபரோக்ஷ அனுபூதி. பகவான் ஆதிசங்கரர் அருளிய அருமையான இந்த நூலிலே கடந்த வகுப்புகள் மூலமாக இதுவரைக்கும் நம்ம ஒரு 135 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். மொத்தம் இந்த நூல்ல 144 ஸ்லோகங்கள் இருக்கிறது. இப்ப இன்றைக்கு நம்ம 136ல தொடங்கி 144ஓட முடிக்கலாம். இன்றையோட வகுப்பு நிறைவு செய்யப்படுகிறது. இப்ப 136வது ஸ்லோகத்துல பகவான் ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். அத சுத்தம் பவேத் வஸ்து யத்வை வாசா மகோச்சரம் திருஷ்டவ்யம் மிருதட்டே நைவ திருஷ்டேந்தேன புனக புனக. அதாவது பானை களிமண் உதாரணத்தின் மூலமாக மீண்டும் மீண்டும் இதை விசாரித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதை தவிர வேற வழியே இல்லை. ஏன்னா இங்க காரண காரிய விஷயங்களை வைத்துதான் நம்ம இதை விசாரித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம அதற்கு உண்டான காரணத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அஞ்ஞானிக்கு அதனுடைய காரணம் தெரியாது, காரியத்துல மட்டும் கருத்தா இருப்பான். ஆனா அந்த காரியத்துக்கு உண்டான காரணம் எங்க அப்படிங்கறத அவன் கண்டுபிடிக்க மாட்டான். கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இருக்காது. ஆனா ஞானிக்கு ஒவ்வொன்றிலையும் அதனுடைய காரணத்தை தெரியும். ஏன்னா இவன் தெளிந்த அறிவா மாறிட்டான். அப்ப தன்னுடைய அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாம் இருக்கிறதுங்கிற தெளிவோட அந்த காரணத்திற்கு உண்டான விஷயத்தை தெரிந்து கொண்டு இவன் இருக்கிறதுனால இவன் எதனாலும் பாதிக்கப்பட மாட்டான். அப்ப அந்த அடிப்படையில் இப்ப இந்த 136வது ஸ்லோகத்துல பானை களிமண் உதாரணத்தின் மூலமாக மீண்டும் மீண்டும் விசாரித்து பார்க்க வேண்டும். இறுதியில் தூய்மையான வஸ்து ஒன்று மட்டுமே எஞ்சி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை வாக்கால் கிரகிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப வாக்கால் கிரகிக்க முடியாது அப்படின்னா எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்? இப்போ நான் ஒரு சொல்றதுனால புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறத விட நம்முடைய அனுபவம் தான் இங்க அதை தெளிவுபடுத்தும். என்னதான் மற்றவர்கள் இப்படி அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அது அனுபவம் ஆகணும் இல்லையா? அதுக்கு தான் நான் உதாரணம் எல்லாம் சொல்லுவேன். ஒரு லட்டு கடலை மாவுல செய்யறதுங்க, அதுக்கு சர்க்கரை தேவைப்படுதுங்க, சர்க்கரை பாகு காய்ச்சணும், அப்புறம் அதை எண்ணெயில போட்டு பூந்தி பூந்தியா பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உங்களுக்கு லட்டு செய்வது எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் என்னதான் கொடுத்தாலும் நீங்க எல்லாம் கேட்பீங்க. ஆனால் அந்த லட்டை சுவைச்சு பார்க்காம அது எப்படி உங்களுக்கு புரியும்? நம்ம சொல்றாரு கடலை மாவு வாங்கணுங்கிறாரு, சர்க்கரை பாகு காய்ச்சணுங்கிறாரு, அப்புறம் அதை என்னமோ எண்ணெயில போட்டு பொரிக்கணுங்கிறாரு, அப்புறம் பூந்தி பண்ணணுங்கிறாரு, அப்புறம் அதை லட்டா உருண்டை பிடிக்கணுங்கிறாரு. எல்லாம் சரிங்க. ஆனா அது சுவைக்காம அந்த லட்டுனுடைய டேஸ்ட் நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அப்போ அந்த லட்டை நம்ம சுவைச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ அந்த லட்டு செய்தால் மட்டும் போதாது, லட்டை பற்றி கேட்டுக்கொண்டால் மட்டும் போதாது, அந்த லட்டை சுவைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் லட்டு இப்படி இருக்குதா அப்படின்னு நமக்கு அனுபவம் ஆகும். அது மாதிரி இப்போ நம்ம இந்த பாடத்திட்டங்களை நிறைய கேட்டிருக்கலாம், நிறைய விஷயங்களை மாத்தி மாத்தி புரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு கேள்வி ஞானமா தான் நம்ம கிட்ட இருக்குது, பரோட்ச ஞானம் தானே. அப்ப இங்க பகவான் ஆதிசங்கரர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இது மாதிரி எல்லாருமே கேட்பாங்க, எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் புரியும், அபரோக்ஷ ஞானம் வராம இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டார். அப்ப அபரோக்ஷ ஞானம்ங்கிறது அந்த ஆன்ம அனுபவம் உண்டாகணும் அப்படின்னா அந்த சாதகனுக்கு அந்த ட்ரிக்கு தெரியணும். அதை செய்தால் மட்டும் போதாது, அதை சாப்பிட்டு பார்த்து சுவையை எப்படி ரசித்து ருசித்து ஆனந்தமா இருக்கிறது, லட்டு அருமையாக இருக்கிறதுன்னு சொல்றானோ அது மாதிரி இங்க ஆன்மாவை ரசித்து ருசித்து தன்னுடைய ஆனந்தத்தை அவனை அனுபவம் ஆக்கணும்னா அவனுக்கு அந்த தெரிந்த ஞானத்தினுடைய புரிதல் எப்படி இருக்கணும்னா காரண காரிய விவகாரங்களுக்குள்ள விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்பதான் அது அவனுக்கு அனுபவம் ஆகும். அப்ப அதைத்தான் இங்க சொல்றாரு. பானை களிமண் உதாரணத்தின் மூலமாக மீண்டும் மீண்டும் விசாரித்து பாருங்கள் அப்படின்னு ஒரு அறிவுரையை வழங்குகிறார், சுட்டி காட்டுகிறார். அப்படி விசாரித்து பார்க்கும்போது இறுதியில் என்ன தெரியும் அப்படின்னா அந்த தூய்மையான வஸ்து மட்டுமே எஞ்சி நிற்கும். ஆனால் அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, வாக்கால் கிரகிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் 136வது ஸ்லோகத்தில். அடுத்தது 137வது ஸ்லோகம். அனேன நைவ பிரகாரேன விருத்திர் பிரம்மாத்மிகா பவேத்
உதேதி சுத்த சித்தானாம் விருத்தி ஞானம் ததகா பரம். 137வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நுட்பமான ஒன்றை புரிந்து கொண்டு அறிவை அடைவதற்கு அதே மாதிரியான நுட்பமான கருவிகளைத்தான் உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப அந்த மாதிரி நாம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு உயரிய பாடத்திட்டத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னா, இப்போ யார் படிக்க முடியும் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புத்தி கூர்மை உள்ளவர்களால் தான் இதெல்லாம் படித்து புரிந்து கொள்ள முடியும். பொதுவா இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமே யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனிதனுக்கு மட்டும்தான் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேற யாருக்குமே கல்வி கற்றுக் கொடுக்க முடியாது. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு இந்த 137வது ஸ்லோகத்துல, நுட்பமான ஒன்றை புரிந்து கொண்டு அதற்கான அறிவை அடைவதற்கு அதே மாதிரியான நுட்பமான கருவியைத்தான் உபயோகிக்க வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டுகிறார். அது எப்படி அந்த நுட்பமான கருவி? அதுதான் இந்த மனித தேகம். ஏன்னா அந்த அறிவு ஒரு நுட்பமான விஷயம். அந்த நுட்பமான விஷயத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு நுட்பமான பொருள் இல்லைன்னா அது அனுபவம் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இங்க நிறைய உடல்கள்ல வரோம். புல்லாய், புழுவாய், பல் மிருகமாய், பறவையாய், பாம்பாய் அப்படின்ட்டு பல்வேறு வடிவங்கள்ல, உருவங்கள்ல நம்ம வந்து வந்து போறோம். ஆனாலும் எதிலும் நம்மை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? அந்த நுட்பமான விஷயத்தை அறிவதற்கான அறிவாற்றல் அதுல பிரகாசிக்கக்கூடிய தகுதியற்றதாக அந்த உடல்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ அரிதான மனித உடல் அதற்கான தகுதியை கொண்டதாக இருக்கிறது. அப்ப இந்த தகுதி உள்ள மனிதன் மட்டும் தான் இது போன்ற பாடத்திட்டங்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த நுட்பமான விஷயத்தை தன்னுடைய நுட்பமான கருவியை கொண்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியும், அனுபவம் ஆக்க முடியும். அப்ப இந்த இடத்துல அவர் சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உபனிஷத்து வகுத்து கொடுத்திருக்கின்ற முறையினால்தான் தூய்மையான மனதை அடைந்தவர்களுக்குத்தான் ஆத்ம ஞானமானது அடையப்படுகிறது. அதன் பிறகு அவ்வாறு அடைந்த ஞானத்தில் அப்படியே நிலை பெற வேண்டும், நிலை பெற முடியும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டுகிறார். அப்ப இந்த 137வது ஸ்லோகத்தில் அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, சித்தானாம் விருத்தி ஞானம் ததக பரம். அப்ப இங்க ஒரு நுணுக்கமான விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்றோம். ஆன்மா அறிவு அப்படிங்கிறது ஒரு நுணுக்கமான விஷயம். அப்ப அந்த நுணுக்கமான விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு பிரத்யேக பகுத்தறிவு அது மனிதனிடத்துல தான் இருக்குது. அவங்ககிட்ட தான் அந்த நுணுக்கமான நுண்ணறிவு இருக்கிறது. அப்ப அவன் அந்த நுண்ணறிவை கொண்டு விசாரித்து பார்க்கிறான். நான் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த பாடத்துல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அப்ப இங்க வந்து சாஸ்திரம் என்ன சொல்ல வருது, அப்ப இது மாதிரி எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லியிருக்காங்களே, இதையெல்லாம் ஒப்பீடு செய்து பார்க்கிறேன். அப்ப எனக்கு எப்போ எந்த விஷயத்துல திருப்தி வந்தது, இப்ப நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கினேனே, அப்ப நான் இதுல திருப்தி அடைஞ்சிட்டேனா அப்படின்னு நம்ம நமக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதற்கு தான் இந்த நுட்பமான கருவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நுட்பமான கருவினா என்ன? ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து நல்ல ஹார்ட்வேர், நல்ல சாஃப்ட்வேர் இருந்தா ஹை ஸ்பீடு கம்ப்யூட்டர்னு சொல்றோம். அதுல சுமாரான ஹார்ட்வேர், சுமாரான சாஃப்ட்வேர் இருந்தா நார்மல் ஸ்பீடு தாங்க, அது ஓரளவுக்கு தான் வேலை செய்யும்னு சொல்றோம். மொபைல் போனே எடுத்துக்கங்களேன். நம்ம டெக்னாலஜியோட ஒப்பிட்டு பேசினா தான் புரியுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் ஒப்பிட்டு பேசுறேன். அப்ப நவீன டெக்னாலஜில எந்த அளவுக்கு ஹை ஸ்பீட் ரேம், ஹை ஸ்பீடு மெமரி, ஹை ஸ்பீடு ப்ராசஸர் எல்லாம் உள்ள இருக்குதோ, அந்த அளவுக்கு அந்த டெக்னாலஜி அதை ஏத்துக்கிட்டு எல்லா ஆப்பும் போட்டு ஒர்க் பண்ற அளவுக்கு ஒரு வேகத்துல ஒர்க் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த கம்ப்யூட்டர் அறிவுங்கிறது எதுல அடங்கி இருக்குது? அந்த ஹார்ட்வேர் டிவைஸ்ல அடங்கி இருக்கு. அதுல உள்ள இருக்கிற ப்ராசஸரும், மதர் போர்டும், அந்த மெமரி சிப்பும் எவ்வளவுக்கு எவ்வளவு அட்வான்ஸா இருக்கோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஹையர் கான்ஃபிகரேஷன்ல இருக்கோ, அவ்வளவுக்கு அளவு அது துரிதமாக, நுணுக்கமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது மாதிரி இங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனித உடல் தான் ரொம்ப ஹை டெக்னாலஜி ஹார்ட்வேர். உங்களுக்கு புரியறதுக்காக அந்த ஹார்ட்வேர் டிவைஸோட கம்பேர் பண்றேன். இந்த உடலுடைய தகுதியையும் தன்மையையும் சுட்டி காட்டுறேன். ஏன்னா இந்த உடல் இல்லாம இந்த உணர்வை பிடிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இந்த பாடத்திட்டத்தில் வந்த உடனே உடலற்ற தன்மைக்குள்ள போறது எப்படின்னு புரியாம இருக்கிறாங்க இல்லையா? ஆனா இந்த உடல் தான் அதற்கு கருவி. ஆனா இந்த உடலை கொண்டுதான் அந்த உணர்வை பிடிக்க முடியும். அதான் இங்க சொல்றார். நுட்பமான ஒன்றை புரிந்து கொண்டு அதற்கான அறிவை அடைவதற்கு அதே மாதிரியான நுட்பமான கருவியைத்தான் இங்கு உபயோகிக்க வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டுகிறார். அப்ப அந்த நுட்பமான கருவி இந்த மனித உடல். அப்ப இந்த மனித உடல்ல அந்த பிரத்யேக பகுத்தறிவு நல்ல அருமையாக பிரகாசிக்கக்கூடிய தகுதி உடையதாக இருக்கிறது. ஆனால் அப்படி தகுதி உடையதாக இருக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மனித உடல் அவசியமற்ற விசய சுகங்களை ஏற்றி வைத்துக் கொள்ளக்கூடாது. மனித அறிவுல
மனசுல கண்ட குப்பைகளை போய் ஏத்தி வச்சுக்க கூடாது. அது அஞ்ஞானமா மாறிவிடும். அப்ப நல்ல ஒரு தெளிவு வரணும். அப்ப நல்ல புரிதலுக்கு வரணும். அந்த புரிதல் மூலமாக தான் அடைந்த அந்த அனுபவம் எனக்கு திருப்தியை கொடுத்ததா? சுகத்தை கொடுத்ததா? சந்தோஷத்தை கொடுத்ததா? அமைதியும், ஆனந்தமும் உண்டானதா? அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணி பார்க்கணும். ஏன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த புடிச்சுக்கிட்டு அதையே செய்து கொண்டிருக்கிறோம்னு வச்சுக்கங்களேன், அது ஏதாவது பலன் இருக்கான்னு பார்க்கணும். இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒரு பூஜை பண்றோம். இப்ப பூஜைய வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. நான் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்க. நான் 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். நான் பொறந்ததிலிருந்தே பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க. சரிங்க, பொறந்ததிலிருந்தே பூஜை பண்றீங்க. இப்ப என்னங்க வயசாச்சு? 55 வயசு ஆச்சுங்கிறாங்க. சரி, 55 ஆண்டுகள்ல நீங்க என்ன பூஜை பண்ணி கண்டுபிடிச்சீங்க? கடவுள தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன அனுபவம் கிடைச்சதுன்னா, ஒண்ணும் தெரியலீங்க. அதே மாரி கும்பிட்டுட்டு இருக்கேன். அதே மாரி பூஜை பண்றேன். முக்கியமான திருவிழா காலங்கள்ல படையல் போட்டு வணங்குறேன். இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஒரு அனுபவம் நடக்கலையே. கடவுள பார்த்தீங்களா? பார்க்க முடியலைங்க. அப்ப எப்படின்னு கேட்டா, இப்படிதான் போயிட்டு இருக்கு. எல்லாரும் இப்படிதான் கும்பிட்டு இருக்காங்க. நானும் இப்படிதான் கும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கா இந்த மனித உடல் தேவைப்படுது. அப்ப இத வந்து விசாரித்து பார்க்கும்போது தான் நமக்கு புரியணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதுல என்ன அடைந்தோம்? அதுல என்ன திருப்திய கண்டோம்? அதனால நம்ம மனசு வந்து, ஓ! இது திருப்தி ஆயிடுச்சு, சந்தோஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லுதான்னு பார்க்கணும். அப்ப பூஜை பண்ணி நமக்கு திருப்தி ஆகலன்னா, தினசரி அந்த பூஜை செய்றது எப்படின்னா, சும்மா ஒரு சடங்கு மாரி, டெய்லி ஒரு இப்ப நம்ம அன்றாட கடமைகள செய்ற மாரி செஞ்சுகிட்டு இருக்கிறோம். அதனால என்ன பிரயோஜனம்? அதனால ஒரு பிரயோஜனம் வரப்போறதில்ல. அப்ப அதனுடைய அடுத்த லெவல் என்ன? அதற்கு அடுத்த நிலைப்பாடு என்ன? அப்படிங்கிறத திருப்பி அதே மனசுலயே நம்ம விசாரித்து பார்க்கணும். இப்ப நான் இத பண்றேன். இதனால எனக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. ஆனா இது எனக்கு முழுமைத்தன்மைய குடுக்கல. அடுத்த நிலைப்பாடு என்ன? அப்படிங்கிறத தேடி, தேடி, ஓடி, ஓடி அலையறவர்கள் தான் அந்த பாதைய புடிக்க முடியும். அப்படி பிடிக்கும்போது தான் இந்த மாரி ஞான பாதைக்குள்ளலாம் வர முடியும். அப்படி வந்தவர்கள் தான் இந்த மனதிற்கு வந்து ஒரு விடுதலையை வாங்கி தருகிறார்கள். மற்றவர்கள் வந்து மனதிற்கு விடுதலை வாங்கி தருவதில்லை. ஏன்னா, இங்க விடுதலை வந்து மனதிற்கு தான் கிடைக்கணும். உடம்புக்கு தான் ஏற்கனவே கிடைச்சிரும்னு சொல்லிட்டேன். எப்படி இருந்தாலும் உடம்பு விடுதலை ஆயிடும் ஒரு நாளு. அது நீங்க என்ன பண்ணாலும் விடுதலை ஆயிடும். ஆனா, மனசுக்கு வந்து விடுதலை அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா, அது வந்து புரிதலுக்கு வந்தா மட்டும் தான் விடுதலை ஆகும். அப்ப அத இங்க சொல்லி, அந்த விடுதலைக்கு என்ன வழின்னு சொல்றாருன்னா, உபனிஷத் வகுத்துக் கொடுத்திருக்கின்ற முறையினால் தான் தூய்மையான மனதை அடைந்தவர்களுக்குத்தான் ஆத்ம ஞானமானது அடையப்படுகிறது. அதன் பிறகு அடைந்த அந்த ஞானத்திலே அப்படியே அவர்கள் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்பதாக இந்த 137வது ஸ்லோகத்திலே அறிவுறுத்துகிறார். அடுத்தது 138. காரணம் வ்யதிரேகேன புமானாதௌ விலோகயே அன்வயேன புனஸ்தத்தி கார்யே நித்யம் பிரபஸ்யதி. அதாவது முதலில் ஒரு சாதகன் காரணத்தை உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். வ்யதிரேகம் அப்படின்னா காரியம் இல்லாத போதும் காரணத்தை பார்ப்பதாகும். எப்பொழுதெல்லாம் காரியத்தை பார்க்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அதற்கு ஆதாரமான அந்த காரணத்தையும் பார்க்க வேண்டும் அப்படின்றாரு. இந்த 138வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன? ஒரு காரியம். ஏற்கனவே அது நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த காரியத்த நம்ம கண்ல பார்க்கிறோம். இப்ப நம்ம செல்போன் பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப இந்த செல்போன் ஒரு காரியமா கையில இருக்குது. ஒரு பானைய பார்க்கிறோம்னா, அந்த பானை வந்து ஒரு காரியமாக நம்ம கையில இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த காரியம் நடப்பதற்கான காரணம் எது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த காரியம் எப்படி உண்டாச்சுன்னா, ஒரு பானை உண்டாவதற்கு காரணம் களிமண்ணு தான் காரணம். களிமண் இல்லாம அந்த காரியம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. அப்ப களிமண் இருந்ததுனால, அந்த களிமண் மூலமாக ஒரு பானை காரியமாக நடைபெற்று, கண்ணுக்கு ஒரு பொருளாக நமக்கு காட்சியாகிறது. அது மாரி இங்க படைக்கப்பட்ட அத்தனையும், ஒரு பானையில தொடங்கி, நீங்க எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரி, அத்தனையும் அந்த காரணத்திலிருந்து தான் காரியமாக வெளிப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, அதற்கு மூலமான காரணத்தையும் பார்த்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்படி பார்க்கிறது தான் இங்க வந்து வத்திரேகம் அப்படிங்கிறாரு. அதாவது காரியம் இல்லாத போதும் காரணத்தை பார்த்தலாகும். அப்ப அப்படி பார்க்கும்போது, இங்க ஒரு படைப்பே இல்ல அப்படின்னாலும், எதுவுமே செய்யப்படவில்லைனாலும், காரணம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்ப வந்து பானையே செய்யல. ஆனா களிமண் இருக்குதா இல்லையா? களிமண் இருக்குது. அத நம்ம நெனச்சா பானையா செய்யலாம். அத வந்து அண்டாவா, குண்டாவா, பாத்திரம் எப்படி வேணா நம்ம டிசைன் டிசைனா செய்யலாம் களிமண்ண வச்சு. அது காரணம் வந்து என்ன இருக்குது? களிமண் இருக்குது. காரியங்கள் வந்து மண்பாண்டங்கள் காரியமாக இருக்கிறது. அது மாரி தங்கம் தான் காரணம். தங்கம் வந்து ஒரு தங்க கட்டி இருக்குது. அந்த தங்க கட்டிய உருக்கி
அதற்கான உலோகங்கள்ல என்னென்ன செய்றோம்? செயின், ஆரம், கம்மல், வளையல் அப்படின்ட்டு தங்கத்துல செய்யக்கூடிய அத்தனை ஆபரணங்களும் நம்ம செய்றோம். அப்ப அந்த ஆபரணங்களுக்கு காரணம் எதுன்னா, தங்கம் தான் காரணம். ஆனா, அது காரியத்துல பலவாறாக காட்சியாகிறது. எப்படி காட்சியாகுதுன்னா, பலவிதமான வடிவங்களில் காட்சியாகின்றது. பலவிதமான பெயர்களிலும் இருக்கிறது. அதுக்கு நம்ம ரவுண்டா செஞ்சா வளையல்ங்கிறோம். காதுல போடுற மாரி செஞ்சா கம்மல்ங்கிறோம். கழுத்துல போடுற மாரி செஞ்சா செயினுங்கிறோம். அப்ப எல்லாம் தங்கத்துல தான் செய்றோம். ஆனா பெயரை மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துக் கொள்கிறோம். அப்போ காரியம்ங்கிறது எப்படின்னா, நாமமும், ரூபமும் கொண்டதாக இருக்கிறது. பெயரும் இருக்கிறது, வடிவமும் இருக்கிறது. அதுதான் காரியம். ஆனால் காரணத்துக்கு ஒன்றுமே இல்லை. பெயரும் இல்ல, வடிவமும் இல்லை. ஏன்னா அது மூலம், அது அதிஷ்டானம். இப்ப நாம இங்க நடைமுறையில உபயோகப்படுத்துறதுனால நம்ம என்ன பண்றோம்? தங்கம்ங்கிற ஒரு பேர் கூட வச்சிருக்கிறோம். அது மாரி இங்க பிரம்மத்துக்கு கூட நம்ம என்ன பேர் வச்சிருக்கிறோம்? ஆன்மா, அறிவு, பிரம்மம் அப்படின்லாம் பேர் வச்சிருக்கிறோம். எதுக்காக? இந்த பேர்ல சொன்னா தான் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக ஒரு பேர் வச்சு நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு பேரும் கிடையாது. அதுக்கு எந்த பெயரும் இல்ல. அதுக்கு நாமமும் இல்லை, ரூபமும் இல்லை. அப்ப அப்படி பார்க்கும்போது அது ஆன்மா, அறிவு அப்படின்னு கூட சொல்ல முடியாது உண்மையா பார்க்க போனா. ஏன்னா அதுக்கு நாமமும் இல்லை, ரூபமும் இல்ல. ஆனால் அதனுடைய அதிஷ்டானத்திலே, அந்த காரணத்திலே தான் இத்தனை காரியங்களும் காணப்படுகிறது என்பதாக இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதுல சாதகன் அந்த காரணத்தை உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். அத ஒவ்வொன்னும் கவனித்து பார்த்து அதற்கு எது அதிஷ்டானமாக இருக்கிறதுன்னு பார்த்தா, இந்த வேதாந்த பாடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அந்த காரியத்திற்கு அதிஷ்டானம் அந்த காரணமாகிய பரமன், பிரம்மம், ஆன்மா, அறிவு அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அடுத்தது 139வது ஸ்லோகம். கார்யே ஹி காரணம் பஸ்யேத் பశ్చాத்கார்யம் விசர்ஜயேத். காரணத்துவம் ஸ்வதோ நஸ்யேத வசிஷ்டம் பவேன் முனிஹி. இப்போ இந்த காரியத்தில் காரணத்தை பார்க்க வேண்டும். பிறகு காரியத்தை விட்டுவிட வேண்டும். அதனால் இந்த காரணம் என்கின்ற தன்மையும் சென்றுவிடும். இறுதியில் பரம்பொருளான பிரம்மமே எஞ்சி நிற்கும் அப்படின்னு இங்க சொல்றார். இந்த 139வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு காரியத்தை பார்க்கும்போது, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு காரியத்தை பார்க்கும்போது அப்படின்னா, இப்போ எப்படி இத புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பானை எடுத்துக்கலாம். இப்ப பானை ஒரு காரியத்துல கண்ணுக்கு முன்னாடி காட்சியாகுது, ஒரு பானை. இப்ப இந்த பானைக்கு காரணம் எதுவா இருக்குதுன்னு பார்த்தா, களிமண் காரணமாக இருக்கிறது இல்லையா? அப்ப காரியத்த விட்டுட்டு நம்ம காரணத்த பிடிக்கிறோம். ஓ! இந்த பானைக்கு அதிஷ்டானம், ஆதாரம், காரணம் அந்த களிமண் என்பதாக காரியத்தை விட்டுவிட்டு காரணத்தை பார்க்கிறோம். அந்த காரியத்தை விட்ட பிறகு காரணத்தை பார்த்த பிறகு, அந்த காரணத்துக்கும் எது ஆதாரமா இருக்குது? இப்ப நம்ம பார்க்கின்ற காட்சியாகின்ற பொருள்கள வச்சு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த பொருள்கள் நமக்கு காரணமாகப்படுதோ, அதற்கெல்லாம் ஆதாரம் அந்த அறிவு, பரமன் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன எஞ்சி நிற்கும்னா, காரணம் என்கின்ற தன்மையும் இல்லாமல் போயி, அந்த பரம்பொருளான பிரம்மமே, அந்த தூய அறிவே, அந்த ஆன்மாவே எஞ்சி நிற்கும் என்பதை இங்க சுட்டிக்காட்டுறார். 139வது ஸ்லோகத்துல அதைத்தான் இங்க சொல்றார். அப்போ எப்படி இத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எல்லாமே அந்த அறிவில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா, பஞ்சபூதங்கள்ல மண்ணு, நீரு, நெருப்பு அப்படிங்கிற எல்லாவற்றையும் பாக்குது இல்லையா? இந்த அறிவின் அதிஷ்டானத்துல இந்த பஞ்சபூதங்களும் படைக்கப்பட்டு உபயோகத்துல இருக்கு. அப்ப இந்த உபயோகத்துல இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து ஒரு பானையாக மாத்துறோம் அப்படின்னா, அந்த பானை நமக்கு உபயோகத்துல இருக்கு. ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த மண்ணை பானையாக செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு அறிவு வேணும். சும்மாலாம் பானை செஞ்சிட முடியாது. பானை செய்வதற்கு ஒரு பிரத்யேக அறிவு வேணும் இல்லையா? அந்த அறிவுனால தான் அந்த பானை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க நம்ம ரொம்ப டெப்த்ல போய் பார்த்தோம்னா, ஒரு பானை என்ற வடிவமும், பானை என்ற பெயரும் பெறுவதற்கு முன்னால், அது ஒரு காரணத்தன்மையில களிமண்ணாக இருந்தது. காரியம் நடைபெறுவதற்கு முன்னால் களிமண்ணாக இருந்தது. ஆனால் அந்த களிமண் கூட எப்படி வந்தது அப்படின்னு நம்ம திருப்பி ரொம்ப டெப்த்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, அது பஞ்சபூதங்களில் ஒன்றான மண் பூதத்திலிருந்து வந்திருக்கிறது அந்த களிமண். அப்ப அந்த பஞ்சபூதம் எப்படி உண்டானது அப்படின்னு பார்த்தா, அதற்கு மூலம் நமக்கு தெரியும். அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து எல்லாமே இங்கு படைக்கப்பட்ட அத்தனை சாராம்சங்களும் அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே தான் இருக்கிறது. அப்ப இருப்பது ஒன்றே. அதுவே அந்த தூய அறிவு, அந்த ஆன்மா, அதுதான் பரமன், பிரம்மம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்க ஒரு சாதகனுக்கு தேவையான முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப நிலை சாதகனுக்கு இந்த அடிப்படை அறிவு நிச்சயம் வந்தாக வேண்டும் என்பதாக இங்க
139வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகிறார். அடுத்தது 140. பாவிதம் தீவிர வேகேன யத்வஸ்து நிச்சயாத்மனா புமாம் ஸ்தத்தி பவேஜ் சீக்கிரம் நேயம் பிரம்மர கீட்டவர். இந்த 140வது ஸ்லோகம் எந்த பொருளை பற்றிய உண்மையான அறிவுடன் தொடர்ந்து முழு முயற்சியுடன் தீவிரமாக பாவித்துக் கொண்டு தியானிக்கின்றானோ அதனால் நிச்சயமாக விரைவில் அந்த பொருளாகவே ஆகிவிடுவான். எப்படி என்றால், இப்ப ஒரு குளவியானது ஒரு புழுவை கொட்டி கொட்டியே அதை குளவியாக மாற்றுகின்றது அல்லவா? அது போன்று இந்த நிலையை அவனால் அடைய முடியும் என்பதாக இந்த 140வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகிறார். இதை நம்ம கைவல்ய நவநீதத்திலையும் படிக்கிறோம். என்ன பண்ண, ஒரு குளவி ஒரு புழுவை எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி அந்த புழுவை கொண்டு சேர்த்துறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு மண்கூடு கட்டும். மண்கூடு கட்டி அதை கொண்டு அந்த மண்கூட்டுக்குள்ள அந்த புழுவை ஒளிய வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணும், போயிடும். திருப்பி வரும், அப்புறம் மண்கூடை கொஞ்சம் நல்லா எடுத்து மூடும், அப்புறம் போயிடும். இப்படியே கொஞ்சம் வந்து போயிட்டு இருக்கும். அந்த குளவி வாட்ச் பண்ணோம்னா தெரியும். பழைய காலத்து இந்த ஓலை வீடு, ஓட்டு வீடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளவி கூடு கட்டுறதை பார்க்கலாம். இப்போதான் நம்ம எல்லாம் ஆர்சி கட்டடம் வந்துட்டோம், அதனால அதுக்கு சந்தர்ப்பங்கள் குறைவு. அந்த காலத்துல அதெல்லாம் நேரடி அனுபவத்தில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, அந்த குளவியானது என்ன பண்ணும், அந்த புழுவை வந்து டெய்லி பார்த்துட்டு அதை ஒரு கொட்டு கொட்டிட்டே போயிட்டு இருக்கும். அதாவது நீ என்னுடைய இனம் தான் அப்படின்னு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக கொட்டி கொட்டி தன்னுடைய இனத்தை அதை அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப நாளடைவுல அந்த குளவி கொட்ட கொட்ட இது தன்னை கொட்டுறது இதுதான் பார்த்து அந்த குளவியாகவே அந்த புழு மாறுவதாக ஒரு ஓமானத்தை ஏற்கனவே கைவல்ய நவநீதம் போன்ற ஆண்மணியான நூல்களும் சொன்னது. இப்ப இவரும் சொல்றாரு, அதையே இங்க சொல்றார். அதாவது இதெல்லாம் ஒரே ஓமானத்தை எடுத்துக்குவாங்க மகான்கள் எல்லாம். எடுத்து அதுதான் ஈஸியா புரிஞ்சு கொள்ள முடியுங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு வருவாங்க. அப்ப இங்க ஒரு புழுவை எப்படி குளவியானது கொட்டி கொட்டி தன்னுடைய இனமாக மாற்றுகிறதோ அது மாதிரி இந்த தூய அறிவாகிய ஆன்மா தன்னை தெரிந்து கொள்வதற்காக, தன்னை தான் அறிந்து கொள்வதற்காக அது இந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டிருக்கு. அதுல பரிணமிக்கின்றது தான் இங்க யாருக்கு இது புரியுதோ அவர்கள் அதுவாக மாறிவிடுகிறார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும், மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்ப இது மாதிரிதான் எல்லா புழுவும் குளவி ஆகிறது இல்லை. குளவியினால் கண்டெடுக்கப்பட்ட புழு தான் குளவியாக மாறுது. அப்ப அது மாதிரிதான் இங்க எல்லா விஷயமும், ஆன்மஞான விஷயமும் தேடுதல் உள்ளவர்களுக்கு தான் அந்த நிலைப்பாட்டுல போய் அந்த தூய்மையான அறிவாக மாற முடியும், அந்த பொருளாகவே ஆக முடியும். அதைத்தான் இங்க சொல்றாரு. 140வது ஸ்லோகத்துல என்ன சொல்ற வர்றாருன்னா, எந்த பொருளை பற்றிய உண்மையான அறிவுடன் தொடர்ந்து முழு முயற்சியுடன் தீவிரமாக பாவித்துக் கொண்டு தியானிக்கின்றானோ அதனால் நிச்சயமாக விரைவில் அந்த பொருளாகவே ஆகிவிடுகின்றான் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம இந்த பாடத்திட்டத்துல படித்து நன்றாக புரிந்து கொண்டது என்ன, இப்ப குருனுடைய உபதேசம் என்ன, தத்துவம் அசி அப்படின்னு சொன்னாரு. அப்ப நாமளும் இந்த பாடத்திட்டத்துல அதுக்குண்டான சந்தேகங்கள் எல்லாம் கேட்டோம். எப்படி நான் அதுவாகவே இருக்கிறேங்கிறது கேட்டோம். நிறைய விளக்கங்கள், உதாரணங்கள் எல்லாம் கொடுத்தாரு. நம்ம எல்லாம் கேட்டுட்டோம், புரிஞ்சு கொண்டோம். இப்ப நமக்கு ஒரு தெளிவு வந்துடுச்சு. அப்ப இருப்பது பிரம்மம் மட்டுமே. அப்ப அதற்கு வேறாக இங்க உலகத்துல இருக்கிறது எதுவுமே இல்ல. அதனுடைய அதிஷ்டானத்துல இதெல்லாம் தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பாடத்திட்டத்தை புரிந்து கொண்ட பிறகு நான் என்னுடைய தனித்துவத்தை இழந்து நான் அந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த பிரம்ம நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த பிரம்ம நிஷ்டனாகவே நான் தினந்தோறும் இருந்து நான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறத வெறும் வார்த்தைகளால உச்சரிக்காம அனுபவத்திலேயே நான் பார்க்கின்ற அத்தனை காரணத்துக்கும் நானே கர்த்தா போக்தாங்கிற அந்த நிலைப்பாடை கடந்து அந்த தூய அறிவுல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுங்கிற புரிதலோட பார்க்கணும். ஏன்னா அஜ்ஞானிக்கு தான் இங்க நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் வரும். ஆனா ஞானிக்கு இங்க எதையும் நான் செய்யல, எதையும் அனுபவிக்கல, எல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த தெளிவோட அதை பார்ப்பான். அப்ப அப்படி பார்க்கறதுனால இங்க என்ன ஆகும், அந்த நிலைப்பாட்டில் அந்த அறிவாகவே தான் நின்று கொண்டிருக்கிறதுனால அவன் அந்த தூய அறிவாகவே மாறிவிடுகின்றான். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல தெரியனாலும் நான் அந்த ஆன்மா தான், நான் அந்த அறிவு தான் அப்படிங்கிறத பிராக்டிஸ் பண்ணா கூட நாளடைவில் அந்த மனமானது என்ன பண்ணணும், அதை ஒப்புக்கொண்டு அந்த நிலைக்கு அது மேல்நிலைக்கு வந்துவிடும் என்பதாக இங்க மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இதை எப்படி நம்ம அப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, நாம நம்முடைய அனுபவத்திலேயே பார்க்கிறோம். இப்ப நீங்க சின்ன குழந்தையில பிறந்த உடனே உங்களுக்கு ராமசாமின்னு பேரை வச்சுட்டோம். இப்ப நம்ம ராமசாமின்னு உங்களை சின்ன வயசுலேருந்தே கூப்பிட்டு ராமசாமியாவே உங்களை பழக்கப்படுத்திட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வயசானாலும் இப்ப ராமசாமின்னா தான் நீங்க ஏத்துக்குவீங்க. இல்ல வாங்க முனுசாமின்னு கூப்பிட்டா நீங்க வரமாட்டீங்க.
ஏன்னா எனக்கு ராமசாமின்னு தாங்க பேர் வச்சிருக்காங்க, நீங்க வேற யாரையோ கூப்பிடுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய மனசு ஒரு விஷயங்களை சின்ன வயசுல இருந்தே எடுத்துக்கிட்டு அதை அனுபவமாக்கிக்கிட்டே வந்துச்சுன்னா நாளடைவுல அதுதான் உண்மைங்கிறதாரு ஏத்துக்கும். இப்ப யாராவது பேரை மாத்துனாலும் அது ஒத்துக்காது. அது மாதிரி இங்க பிரம்மம்ங்கிற ஒரு விஷயத்த கூட எப்படி இதை பிராக்டிஸ் பண்ணணுங்கிறத இவர் சொல்றாருன்னா, இப்ப இந்த பாடத்திட்டங்களை கற்றுக்கொண்டு நல்ல ஒரு தெளிந்த புரிதலுக்கு வந்த ஒரு சாதகன், ஒரு முமுட்சு அந்த ஞானத்தன்மையை அனுபவமாக்க வேண்டும் என்றால், நான் அந்த தூய அறிவாக இருக்கின்றேன். என்னுடைய அதிஷ்டானத்திலே இவைகளெல்லாம் தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றன. அப்படிங்கிற ஒரு தெளிவோட காரணத்தை பார்த்துக்கொண்டு, அந்த காரணத்துக்கு ஆதாரமாக நானே இருக்கின்றேன் என்பதாக ஒவ்வொன்றையும் அப்படியே வேடிக்கை பார்ப்பதும், சாட்சியாக பார்ப்பதும், வெற்று பார்வை பார்ப்பதும் செய்து கொண்டிருந்தான்னா, நாளடைவில் அவனுடைய இயல்புத்தன்மை, யதார்த்தம், சொரூபம் வெளிப்பட ஆரம்பித்து விடும். அதைத்தான் இங்க சொல்றாரு. ஒரு புழு எப்படி குளவி கிட்ட மாட்டிக்கிட்டா அந்த குளவி கொட்டி கொட்டி அந்த புழுவை குளவியாக மாற்றி விடுகிறதோ, அது போல இங்கு ஒரு சாதகன் ஆன்ம ஞானத்தை அடைந்து விட்டால், நான் அதுவாகவே இருக்கிறேன் என்று அதை அனுதினமும் தன்னையே தான் தியானித்து அந்த நிலைப்பாட்டிற்கு உயர்ந்து விடுகின்றான் என்பதாக இங்கு 140வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 141 என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். அத்ருஷ்யம் பாவ ரூபஞ்ச சர்வமேதத் சிதாத்மகம் சாவதானதயா நித்யம் ஸ்வாத்மானம் பாவயேத் புதகா. இங்க 141 ஞானத்தை அடைந்தவன் எந்த மாதிரி தியானிக்க வேண்டும், எதை தியானிக்க வேண்டும் என்பது இதில் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஞானியானவன் எப்பொழுதும் சதா தொடர்ந்து எக்காலத்திலும் கவனத்துடனும் பொறுமையுடனும் தன்னையே தியானிக்க வேண்டும். தன்னையே என்றால் தான் யார்? நான் அந்த தூய அறிவு ஆன்மா என்பதாக புரிந்து கொண்டு அகம் பிரம்மாஸ்மி என்பதாக தன்னையே தியானிக்க வேண்டும் என்பதாக இந்த 141வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். இப்ப இதான் அதுக்கு முன்னாடி 140வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? ஒரு புழுவானது குளவி டெய்லி கொட்ட கொட்ட, இந்த குளவி கொட்டும்போது நான் இப்படிதான் ஆக போறேன், இப்படிதான் நடக்கும் போல் இருக்கு, இதுதான் என்னுடைய அம்மா போல் இருக்குங்கிறதா அது பார்த்து 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 அது ரூபத்துக்கு இது வந்துடுது. இந்த புழு குளவியாகவே மாறிவிடுகிறது. அது மாதிரி இங்க தன்னை தான் அறிந்து கொண்ட பிறகு நான் இன்னார் தான் இப்படித்தான் தெரிந்து கொண்டேன். இதனால் நான் எப்படி இருந்தேன்? மனதில் சிக்கிக்கொண்டு ஒரு அஞ்ஞானியாக நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய குடும்பம், இன்னாருடைய ஜாதி அப்படின்னு நான் எதை ஏற்றி வைத்துக்கொண்டு இந்த விவகாரத்துக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருந்தேனோ, அதையெல்லாம் மற்றவர்களால் திணிக்கப்பட்ட விஷயமாக நான் புரிந்து வைத்துக் கொண்டிருந்தேனோ, அதை தான் உண்மையாக நம்பிக்கொண்டிருந்தேன். இப்போ இந்த பாடத்திட்டத்துக்குள்ள ஒரு நல்ல புரிதலுக்கும் ஒரு தெளிவுக்கும் நான் வந்த பிறகு என்னுடைய உண்மைத்தன்மை என்னன்னா அந்த தூய அறிவு ஆன்மா அப்படிங்கறத தெரிந்து கொண்டேன். அப்ப நான் இப்ப என்ன பண்ணணும்? இனிமேல் இந்த ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல போய் சிக்காம அஞ்ஞான விஷயங்கள் எல்லாம் விட்டு நான் அந்த அறிவு ஆன்மா அப்படிங்கிற புரிதலோட அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற மாதிரி நம்மளை தியானித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி நான் இருக்கின்ற அந்த நிலைப்பாட்டுல என்னுடைய தனித்துவத்தை இப்ப இந்த உடல் மீது அபிமானம் வைக்காம, இந்த மனசு மேல அபிமானம் வைக்காம, நான் அந்த அறிவாகத்தான் இருக்கின்றேன் என்று நான் எல்லாவற்றையும் பார்க்கும்போது என்னுடைய அறிவு பிரகாசம் தான் இங்க எல்லாவற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்பதாகவும் பார்க்க வேண்டும். அப்படித்தான் எல்லாவற்றிலும் தன்னை பார்க்க வேண்டும். அதைத்தான் சொல்றார். அப்படி சொல்லி அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும்? தன்னையே ஆத்மாவாக தியானிக்க வேண்டும். பார்க்கின்றவைகளையும் பார்க்காதவைகள் எல்லாவற்றிலும் ஆத்மஸ்வரூபமாகவும், உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மஸ்வரூபமாகவும், நானே அனைத்துமாகவும் இருக்கின்றேன் என்றும் தியானிக்க வேண்டும். அதுதான் இங்க சொல்றாரு. சாவத்தான் அதயா நித்தியம் ஸ்வாத்மானம் பாவயேத் புதகாங்கிறார். அதாவது பார்க்கின்ற பார்க்கப்படாத எது வேணா இருக்கட்டும், இங்க படைக்கப்பட்ட அத்தனையிலும் அந்த ஆத்மஸ்வரூபமாகவும் உலகத்தில் உள்ள அனைத்திலும் நானாகவே இருக்கிறேன், அனைத்துமாகவும் நானே இருக்கிறேன் என்று தியானிக்க வேண்டும். அதனால இங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம இங்க வந்துட்டா எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இப்ப இந்த தனித்த உடலை வைத்துக்கொண்டு, இந்த தனித்த மனதை வைத்துக்கொண்டு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லவே கூடாது. ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு தப்பு செய்யவே கூடாது. அகம் பிரம்மாஸ்மின்னா என்னன்னா, இந்த ஹோல் யூனிவர்சல் நான் தான், நானே அகம் அப்படின்னா எல்லாம் நானாக இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். ஏற்கனவே நான் கிளாஸ்ல உங்களுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லி கொடுத்தேன்? இந்த தனித்துவ மனத்தை இழந்து விட வேண்டாம். அதாவது நான் இன்னார், இன்ன ஜாதி, இன்ன பற்று இதெல்லாம் வச்சிருக்கிறோமோ, இன்ன படிப்பு பட்டம் என்னென்ன பிடிச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் விட்டுடணும். இந்த உடல் மீது தனித்த அபிமானம் வரக்கூடாது.
இந்த மனதை பற்றி தனித்த அபிமானம் வரக்கூடாது. இதை விட்டுட்டு இந்த ஹோல் யுனிவர்சல் பாடி, ஹோல் யுனிவர்சல் மைண்ட், அதாவது இந்த ஒட்டுமொத்த காஸ்மிக் மைண்டாக தன்னை பார்க்க வேண்டும். அப்ப அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்? என்னை எதிலிருந்தும் பிரிக்க முடியாது. எல்லா உடலுமாக நானே இருக்கின்றேன், எல்லா உணர்வாக நானே இருக்கிறேன் புரியும். அந்த நிலையில நாம அகம் பிரம்மாஸ்மியா பார்க்கணும். அப்படித்தான் அகம் பிரம்மாஸ்மியா பார்க்கணும். இதுதான் ஞானம். ஆனா இது புரியாம அகம் பிரம்மாஸ்மின்னு தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு நானே பிரம்மம்னு சொல்றான் பாத்தீங்களா? அவன் தான் ஈகோவில் ஆடிட்டு இருப்பான். அவன் தான் அகங்காரி. காரணம் என்ன? அவனுக்கு புரியல. அவன் இந்த பாடத்திட்டத்தை படிச்சு சரியா புரிஞ்சிக்காம தன்னை அப்பொழுதும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இந்த உடலும் இந்த மனமும் நான் என்பதாக அபிமானித்துக் கொண்டு நானே பிரம்மம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். அப்ப அகம் பிரம்மாஸ்மிங்கிறான். எதிரில் வர்றவனை பார்த்தா நீ சாதாரண ஆள் அப்படிங்கிறான். அப்ப என்ன? புரிதல் இல்ல. அவனை சாதாரண ஆளாகவும் இவனும் பிரம்மமாகவும் பார்க்கறான். அப்ப இவன் பிரம்மம்னா அவன் யாரு? புரியல. அதுதான் பிரச்சனை. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நானே அனைத்துமாகவும் இருக்கின்றேன் என்று தியானிக்க வேண்டும் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அப்போ நாம இங்க என்ன புரிந்து கொள்ளணும்? எல்லாவற்றிலும் நானே இருக்கிறேன். தூய அறிவாகிய ஆன்மா எல்லாவற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதுவே நான். அப்போ நான் எல்லாவற்றிலும் இருக்கிறேன். என்னை எதிலிருந்தும் பிரிக்க முடியாது அப்படிங்கும்போது, நான் எனக்கு தனித்துவமான உடலும் இல்ல, தனித்துவமான மனமும் இல்ல. ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்ச உடலாகவும், பிரபஞ்ச மனமாகவும் நானே இருக்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட தூய அறிவு ஆன்மா தான் நான் என்பதாக நாம அந்த நிலையில தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, ஒட்டுமொத்த பிரபஞ்ச உணர்வாகவே தன்னை பாவித்துக் கொண்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அதுதான் பேருணர்வு நிலை, பேருணர்வு தன்மை அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுற விஷயம். அதை விட்டுட்டு தன்னை தனித்துவப்படுத்திக் கொண்டு பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் அந்த பேருணர்வு நிலை உண்டாகாது. அது தன்னை தனித்துவமாகவே தான் இந்த உடல், இந்த மனம்ங்கிற மாதிரியே கற்பிதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மனசு ஒட்டுமொத்த விஷயத்த கோட்டை விட்டுடும். கோட்டை விட்டு என்ன பண்ணோம்னா, தன்னை நான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு மற்றதெல்லாம் இன்னொன்னு இருக்குதுன்னு வெறுத்துக்கிட்டு இருக்கும். அப்ப அங்க இருமைகள் வந்துகிட்டே இருக்கும். இங்க ஒருமைங்கிறது என்னன்னா, எல்லாவற்றிலும் தானே இருக்கிறேன்னு பார்க்கும்போது எனக்கு இங்க தனித்துவமான உடல் இல்லை, ஒட்டுமொத்த உடலும் ஒட்டுமொத்த மனமும் நானேங்கும் போது எனக்கு வேறாக எதுவுமே இல்லை என்கிற நிலைப்பாட்டுல அகம் பிரம்மாஸ்மின்னு நான் சொல்லும்போது எங்கிருந்து எனக்கு ஆணவம் வரும்? எங்கிருந்து எனக்கு அகங்காரமோ அல்லது மற்றவர்கள் மீது துச்சமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ உண்டாகும்? அப்படிலாம் ஒன்றும் உண்டாகாது. அதைத்தான் இங்க சுட்டி காட்டுறாரு இந்த 141வது ஸ்லோகத்தில. அப்ப அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும்போது இந்த ஹோல் யூனிவர்சல் மைண்ட் அண்ட் பாடியா நீங்க இருக்கிறீங்கிறதா நீங்க சொல்லணும். தனித்த நான் பிரம்மம் உட்கார்ந்துட்டு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு தனித்த உடல் அபிமானம் இருக்குது, மனசு அபிமானம் இருக்கு. அப்ப இன்னொருத்தர் வேற யாரோ இருக்கிறாங்கிற மாதிரி டுவாலிட்டி இருக்குது. அப்ப எப்படி நீங்க பிரம்மம் ஆக முடியும்? ஆக முடியாது. அப்ப இங்க அகம் பிரம்மாஸ்மிங்கிறது என்னுடைய தனித்துவமான உடலையும் தனித்துவமான மனதையும் விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமான உடலையும் மனதையும் நம்ம எடுத்துக்கொண்டு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும் போது இந்த காரியத்திற்கு காரணமான பிரம்மம் அனுபவம் ஆகும். இதுதான் ஒட்டுமொத்த காரியம். அப்ப நம்ம இங்க எப்படி பிடிக்கணும்? தனித்த காரியமாக நான் இருப்பதிலிருந்து ஒட்டுமொத்த காரியமாக அந்த விஷயத்தை பிடிச்சுக்கிட்ட பிறகுதான் அதற்கு ஆதாரமான காரணம் யாருன்னு பார்த்தா அதுதான் ஆதி, அதுதான் இறைவன், அதுதான் பிரம்மம் என்பதாகவும் நமக்கு புரிய வரும். அப்ப அந்த ஆதியோடு நாம் இணைவதற்கான வாய்ப்பும் எளிதாக உண்டாகிவிடும். அதுதான் இங்க சொல்ல வர்ற விஷயம். அந்த பாவனை தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இங்க சொல்றாரு. அதனால நம்ம என்னன்னா நமக்கு வேறாக ஒரு விஷயம் இல்லைங்கிறதுல தெளிவா இருக்கணுங்கிறது இங்க சொல்லிட்டாரு. நானே அனைத்துமாகவும் இருக்கிறேன் என்று தியானிக்க வேண்டும் சொல்லிட்டாரு. அதுதான் தியானம்னு சொல்லிட்டாரு. அடுத்து 142 திருஷ்யம் யத் திருஷ்யதாம் நீத்வா பிரம்மாகாரேன சிந்தையே வித்வான் நித்ய சுகே திஷ்டடேத்யா சித்ர சபூர்ணயா அப்படிங்கிறார். அதாவது இந்த ஞானியானவன் பார்க்கப்படுவதை உண்மையற்றதாக எண்ணி அவைகளை மித்யாவாக அறிந்து அவனுடைய பிரம்மஸ்வரூப எண்ணத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஞானியே ஆத்ம ஞானத்துடன் சைத்தன்யத்தில் மனதை நிறைத்தவனாக என்றும் ஆனந்த ஸ்வரூபமாக பிரம்மனாகவே இருக்கின்றான் அப்படிங்கிறார். அப்ப இங்க அந்த சித்தம் மனதனுடைய உயர் பரிமாண நிலைன்னு சொல்றோம் இல்லையா? சித்தம்ங்கிறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல நம்ம மனமானது பயணம் பண்ணுது. அப்படி பயணம் பண்ணும்போது அது
சித்ரச பூர்ணயா அப்படிங்கிறார் இந்த வார்த்தை. திஷ்டேத்தியா சித்ரச பூர்ணயா. அந்த பூர்ணத்துவம் எப்ப வரும்னா, அந்த மனதினுடைய அந்த பதிவு தனக்கு வேறாக எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டுல முதல்ல நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது அது நான் மட்டும் தான் இருக்கிறேன்ங்கிற அந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வந்து தன்னை தான் ஒன்றாக பார்க்கும்போது அங்க அறிவு பிரகாசிக்க தொடங்குது இல்லையா? அந்த நிலைப்பாட்டுல வெளியே இருக்கக்கூடிய புறத்துல பார்க்கக்கூடிய பொருள்களோ மற்ற விஷயங்களோ எல்லாம் மறைந்து போய் அந்த அறிவு மட்டும் நானாக இருக்கிறேங்கிறது தெரிய வரும். அதுதான் இங்க முடிந்த முடிவு, அதுதான் அனுபவம். ஏன்னா ஒரு உடல் அபிமானமோ மனதினுடைய பிடிமானமோ இருக்கிற வரைக்கும் அந்த அறிவு அனுபவம் ஆகாது. அப்ப அந்த உடல் அபிமானமும் இந்த மனதினுடைய பிடிமானமும் எப்ப விடும் அப்படின்னா, அந்த தூய அறிவாக நான் இருக்கிறேங்கிறத நமக்குள்ள உணரும் போதுதான் அது விடுபடும். அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியுங்கிறத இங்க சொல்றாரு. ஞானி பார்க்கப்படுவதை உண்மையற்றதாக எண்ணி அவைகளை மித்யாவாக அறிந்து அவனுடைய பிரம்மஸ்வரூப எண்ணத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஞானியே ஆத்ம ஞானத்துடன் சைத்தன்யத்தை மனதில் நிறைத்தவனாக என்றும் ஆனந்த ஸ்வரூபனாக பிரம்மனாகவே இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி புரிந்துக்கணும்னா, பார்ப்பதெல்லாம் நானே அப்படின்னு சொல்லும் போது திருப்பியா இந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துறார். பார்ப்பவர்கள் எல்லாம் மித்யாவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒட்டுமொத்த ஈஸ்வரனாகவே நான் மாறிட்டாலும் கூட அந்த ஈஸ்வர தன்மை எப்படி இருக்கிறது? படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த 3 தொழில்கள்ல ஒன்று படைக்கப்படுவதையும் நம்ம பார்க்கிறோம். அது அனுபவத்திலையும் வருது, அதையும் நம்ம கவனிக்கிறோம், அனுபவப்படுறோம். அப்புறம் அது இல்லாமல் போவதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இத்தனையும் நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவம் ஆகுது. அப்ப இந்த 3 செயல்பாடுகளும் அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்து போகிறதுனால இதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மித்யாவாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இது சத்தியம் என்பதாக தெரிந்து கொள்ளக்கூடாது. அதைத்தான் இங்க சுட்டி காட்டுறார். ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்துட்டேங்கிறதுனால இங்க படைப்பும் சிருஷ்டியும் அதனுடைய காப்பதும் அழிவதும் இல்லாம போயிடுமான்னா, 3மே நடந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப அந்த 3ம் எப்படி நடக்குது அப்படின்னா, நம்முடைய மனதிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மனதில் நடக்கக்கூடிய இந்த 3 விஷயங்களுக்கும் அறிவின் அதிஷ்டானத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு புரியும். இதெல்லாம் மித்தியா, மனதுல உண்டாகி மனதினால் அனுபவிக்கப்பட்டு மனதினாலே அதை இல்லாமல் செய்து கொள்ள முடியும் அப்படின்றது நமக்கு புரிய வந்துடும். இதுதான் அதனுடைய சூட்சமம். நீங்க சொல்ல வர்ற விஷயத்தெல்லாம் நீங்க வந்து மேலோட்டமா அந்த உருவத்தோடயே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது பாடத்திட்டம். இப்ப இந்த பாடத்திட்டத்தை ஏன் புரிய மாட்டேங்குது எல்லாருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன்னா, அதுக்கு தான் இங்க ஒரு க்ளூ கொடுக்குறேன். என்ன மாதிரி க்ளூன்னா, உருவ அபிமானத்துல நீங்க இந்த உலகத்தை மித்யாவாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்கிறதாவும் அந்த பொருள் இல்லை, அது தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மைண்ட் வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கும். ஏன்னா இப்படி ஒரு பாடத்திட்டத்தை ஏத்தி வச்சுக்கிச்சு இல்லையா? அப்ப இது வந்து போகுது, இது தோன்றுது, இது மறையுது அப்படின்னு எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்குது இல்லையா? அப்படி எல்லாம் விட்டுட்டு இங்க மைண்டு தான் வந்து இத்தனையும் படைக்குது, அனுபவிக்குது, அழிக்குது அப்படிங்கிறத நம்முடைய ஒவ்வொருத்தருடைய அனுபவத்திலும் நம்ம அனுதினமும் பார்க்கிறோம். அதுல எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. அந்த தெளிவும் அந்த புரிதலும் வர்றவன் தான் ஞானின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது வந்து இந்த பாடத்திட்டத்துல வந்து நல்லா தெளிந்து புரிந்து கொண்டா அவனுக்கு புரியும். என்னுடைய அதிஷ்டானத்துல இந்த உலகம் படைக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. அப்ப எனக்கு அது அனுபவம் ஆகிறதுக்கு எனக்கு 3 அவஸ்தாத்ரய சாட்சி அனுபவம் ஆச்சு. அப்ப நான் கனவுல ஒரு உலகத்தை படைக்கிறேன், அதை அனுபவிக்கிறேன். கனவு கலைந்து அந்த உலகத்தை நனவு உலகத்துக்கு வரும்போது அழித்து விடுகிறேன். அப்ப இந்த 3 காரியங்களும் என்னால் கனவுல செய்யப்படுது. அப்ப நனவு உலகத்திலையும் இப்ப இந்த மாதிரி ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணிட்டேன் நானு. அப்ப இந்த சிருஷ்டியை இப்ப நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை விஷயங்களை நான் இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப படைத்தவனும் நானே, அனுபவிப்பவனும் இப்ப நானே. நானே தான் இதை அழிக்க போறேன். எப்ப அழிக்க போறேன்? நைட்டு தூங்கும் போது அழிக்க போறேன். இன்னைக்கு நைட்டு போய் தூங்கும் போது இந்த உலகம் இல்லாம போயிட போகுது. அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவங்கள் எனக்கு நடந்துகிட்டு இருக்குது, மனசுல நடக்குது. அப்ப இந்த மனதினால இதெல்லாம் தோன்றி அனுபவிக்கப்பட்டு மறைந்து கொண்டிருக்கிறதுங்கிற தெளிவு வந்துட்டா இது மித்தியாங்கிறதுல என்ன சந்தேகம்? அதைத்தான் இங்க சொல்றாரு. மித்தியாங்கிறது இப்படி பார்க்கணுமே தவிர, நீங்க இந்த உலகமா கற்பனை பண்ணிக்கிட்டு தனக்கு முன்னாடி ஒரு உலகம் இருக்குது, அப்ப இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களை எப்படிங்க மித்தியான்னு சொல்ல முடியும்? அப்படி ஒரு நோக்கத்துல பாத்தீங்கன்னா மைண்ட் ஏத்துக்காது. ஏன் மைண்ட் ஏத்துக்காதுன்னா, இப்ப நம்முடைய யதார்த்த வாழ்க்கைக்கு நம்ம வரணும். இந்த இடத்துல சூட்சமம் என்ன அப்படின்னா, நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில வந்து இப்ப எதிரில் இருக்கிற பொண்டாட்டியோ குழந்தைங்களையோ பார்த்து மித்தியா இல்லை அப்படின்னு சொன்னா மனசு ஒத்துக்குமா? நான் தாலி கட்டின பொண்டாட்டி இது எப்படி நான் இல்லைன்னு சொல்லுவேன்? அப்புறம் நான் பெத்தெடுத்த குழந்தைங்க இது எப்படி நான் இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு மனசு என்ன சொல்லும்னா ஒத்துக்காது. அது எப்படிங்க? அது இன்னொருத்த போய் சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன்.
நானே போய் என்னுடைய மனைவி இல்ல, என்னுடைய குழந்தை இல்லன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கும். அப்ப அதனால இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சாராம்சம் என்ன அப்படின்னு புரிந்து கொள்ளணும்னா, மனம் தான் இந்த மாரி ஒவ்வொன்னையும் படைத்து அனுபவமாக்கி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இங்க தன்னுடைய விஷயம்னு தனித்துவப்படுத்திக்காம, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகளும் தனித்துவப்படுத்திக்காம, இந்த ஹோல் யுனிவர்சலையே இந்த மைண்ட் படைக்குது. இந்த ஹோல் யுனிவர்சலையே இந்த மனசு அனுபவிக்குது. கடைசியில இந்த ஹோல் யுனிவர்சலையே இந்த மனசு விட்டு விடுகிறது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே விட்டு விடுகிறது. அத நல்லா புரிந்து கொள்ளணும். அதுக்கு நமக்கு தினந்தோறும் அனுபவம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா, அப்ப நமக்கு புரிஞ்சிடும். ஓ! மித்யா தான் இது. இதெல்லாம் வந்து போற விஷயம். அப்ப நான் அத எப்படி பார்ப்பேன்? இதெல்லாம் தோன்றி மறைகிறதுன்ற தெளிவோடு பார்ப்பேன். அப்ப என்ன நடக்கும்? இதெல்லாம் இருந்துட்டு போகுது. இதனால நான் பாதிக்கப்பட மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வரும், இருக்கும், போகும். அவ்வளவுதானே. இருந்துட்டு போகுது. என்னுடைய அறிவுல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த காரியங்கள் எல்லாம். நடக்கட்டுமே! அப்படின்ட்டு அதை எதார்த்தமாக எடுத்துக்கொள்வேன். அப்ப இந்த தெளிவு, இந்த புரிதல் வரணும். அத விட்டுட்டு, நீங்க வந்து உருவத்திலேயே கற்பனை பண்ணிக்கிட்டு, என் குழந்தைய விட்டுட்டு, என் பொண்டாட்டிய விட்டுர்றேன் அப்படின்னா, ஒத்துக்காது மனசு. மனசு கண்டிப்பா ஏத்துக்காது. பேரையே விடாது. உங்களுக்கு வச்சிருக்கிற பேர மாத்துங்கன்னாலே மாத்தாது. ராமசாமின்னு கூப்பிட்டுட்டு இருந்தவர் வந்து இனிமேல் முனுசாமின்னு மாத்திக்கங்கன்னு சொன்னா, எதுக்கு மாத்துறோம்? அதெல்லாம் விடமாட்டேன் அப்படிங்கும். அதுதான் நான் சொன்னேன். எல்லாத்துலயும் பற்று வச்சிருக்கோம் மனசு. அதாவது எதுல பற்று வச்சிருக்கோம்? பெயர்ல பற்று வச்சிருக்கோம், படிப்புல பற்று வச்சிருக்கோம், பதவியில பற்று வச்சிருக்கோம், ஜாதியில பற்று வச்சிருக்கோம். இப்படி எல்லாத்துலயும் சிக்கிக்கிட்டு இருக்கிற மனச, ஒவ்வொன்னா போய் நீ ஜாதிய விடு, படிப்ப விடு, பொண்டாட்டிய விடு, குழந்தைகள விடுன்னு சொன்னா ஏத்துக்குமா? அல்லது அப்படிதான் விடுறதுக்கு நம்ம ட்ரெய்னிங் குடுத்தோம்னா, அது என்னைக்கு முடியக்கூடிய காரியம்? மனசுக்கு இப்படி தினம் தினம் ஒரு பயிற்சி குடுத்து முடிக்க முடியுமா? இதெல்லாம் ஞானிகளுக்கு தெரியாம இல்ல. அதனால மகான்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படி தவறாக புரிந்து கொண்டு பிராக்டிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் பயிற்சியே கிடையாது. இதற்கு எதுக்கு பயிற்சி? ஒரு பயிற்சியும் தேவையில்ல. நான் அத விடுறேன், இத விடுறேன்னு ஒவ்வொன்னா எடுத்து விட முடியுமா மனசுக்கு? அது நடக்கக்கூடிய காரியம் இல்ல. அப்ப இல்ல ஒவ்வொன்னா பற்றுகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. எத்தன பற்றுவீங்க? அதனால இதெல்லாம் வேலைக்கு ஆகாத விஷயங்கிறதுனால தான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே முடிவு. பார்க்கப்படுவதெல்லாம் இந்த மனதினால படைக்கப்பட்டு, மனதினால அனுபவிக்கப்பட்டு, மனதினால அழிக்கப்படுகிறதுங்கிற புரிதலோட பார்த்தீங்கன்னா, இது மித்யாவாக தெரியும். அப்படி பார்க்கும்போது இந்த பிரம்மஸ்வரூப எண்ணத்தில் எப்பொழுதும் நாம் இருந்து கொண்டிருக்க முடியும். அப்போ அந்த ஞானி என்ன பண்ணுவான்? ஆத்ம ஞானத்துடனே சைத்தன்யத்திலே எப்பொழுதும் தன் சொரூபத்தை தன்னுடைய சுயத்திலே நிற்கின்றவனாக, அதிலே நிறைந்தவனாக காணப்படுவான். அப்படி ஆனந்த ஸ்வரூபனாக, பிரம்மமாகவே அவன் இருக்கின்றான் அப்படிங்கிறார் இந்த 142வது ஸ்லோகத்துல. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல அந்த ஞானத்தை அடைந்தவன் எதை தியானிக்க வேண்டும்னு சொல்லிட்டாரு. எதை தியானிக்க வேண்டும்? தன்னுடைய சொரூபத்தையே தியானிக்க வேண்டும். அகம் பிரம்மாஸ்மிங்கிற தன்னுடைய சொரூபத்தையே தியானம் பண்ணாதான் நமக்கு அந்த தெளிவு, அந்த புரிதல் வருங்கிறதையும் சொல்லிட்டாரு. இப்ப அடுத்து 143. ஏபி ரங்கைஹி சமாயுக்தோ ராஜயோக உதாக்ருதः கிஞ்சித் பக்வ கசாயானாம் ஹடயோகேன சம்யுதः. இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. 143வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் நான் வந்து ஒரு 15 விதமான சாதனைகளை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்தேன். அதுல வந்து நான் அட்டாங்க யோகத்தினுடைய அடிப்படையில ஒரு 8 விஷயங்களை எடுத்துக்கிட்டேன். இயமோ, நியமோ, பிரத்யாகாரம், சமாதி, தியானம், பிராணாயாமம், ஆசனம் அப்படிங்கிற 8 படிநிலைகளும் அதுல இருக்கிறது அத்தனையும் தூக்கிக்கிட்டேன். கூடுதலா நான் இன்னும் ஒரு 7 விஷயங்களை உங்களுக்கு சேர்த்து சொன்னேன். மொத்தம் 15 விதமான சாதனைகளை நான் இந்த விஷயத்துல சொல்லிட்டு வந்தேன். ஆனா இந்த 15 அங்கங்களுடன் கூடியுள்ள இதற்கு பேர் வந்து ராஜயோகம். இப்ப நான் சொன்ன இந்த 15 விஷயங்களை ஒரு ராஜ யோகத்துல ஒரு யோகி செய்யக்கூடிய விஷயம். அப்ப இது என்னால் சங்கரனாகிய என்னால் இது கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விஷயம் மன தூய்மை மிக குறைவாக உள்ளவர்கள் இதை பின்பற்ற முடியாது அப்படிங்கிறார். பின்பற்ற முடியாது, பின்பற்றக்கூடாது. காரணம் என்னன்னா அவர்களுக்கு இது புரியாது. ஆகவே அவர்கள் பதஞ்சலி முனிவர் கூறியுள்ள ஹடயோகத்துக்கு போயிடலாம். அதுதான் பெட்டர் அப்படின்ட்டார். பாருங்க சொல்றாரு. ஹடயோகேன சம்யுதகாங்கிறார். ஹடயோகேன சம்யுகத்தான் பொதுவா சொல்றாரு. இப்ப நாம வந்து ஹடயோகா இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு முன்னாடி யோக சூத்திரத்தை வந்து யார் மிகப்பெரிய விஷயத்தை உடைச்சாரோ அவர்தான் பதஞ்சலி முனிவர். அப்ப பதஞ்சலி முனிவருடைய யோக சூத்திரத்துக்கு போய்க்கலாம். காரணம் என்னன்னா அங்க போய் நல்ல ஒரு தெளிவும் புரிதலும் கிடைத்த பிறகுதான் இந்த மாதிரி ராஜயோகத்துக்குள்ள வர முடியும். ஏன்னா அங்க 8 விஷயங்கள் இருக்கு, இங்க 15 விஷயங்கள் இருக்கு. அந்த 8 விஷயங்கள் அட்டாங்க யோகத்துல பதஞ்சலி முனிவர் சொல்ற அந்த ஹடயோக வழியில போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது புரிந்து கொள்ள முடியாதவர்கள், மன தூய்மை குறைவாக உள்ளவர்கள்
அதுக்கு போயிடுங்கன்ட்டு ரெக்கமெண்ட் பண்றாரு. இந்த 143வது ஸ்லோகத்திலே அட்டயோகேன சம்யுதகா அப்படின்ட்டார். கிஞ்சித் பக்வ கஷாயானாம், பக்குவம் குறைவாக இருக்கின்றவர்களுக்கு. கிஞ்சித் பக்குவ அப்படின்னா பக்குவம் குறைவாக இருக்கின்றவர்கள், இதை புரிந்து கொள்வதற்கான பக்குவம் இல்லாதவர்கள் அந்த ஹட்டயோகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதிலே பயணம் செய்யுங்கள் அப்படின்ட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்றாரு. அப்ப நாம இங்க என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த வேதாந்த பாடங்கள்லயே ஓரளவுக்கு நல்ல தெளிவு கொடுத்துட்டாரு. இல்ல எனக்கு இன்னுமே குழப்பமா இருக்கு, கன்ஃபியூஷனா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு போயிடுங்க. பதஞ்சலி யோக சூத்திரத்துல சாதனா பாதம், சமாதி பாதம், விபூதி பாதம், அப்புறம் கைவல்ய பாதம் அப்படின்னு 4 பாதங்களாக பிரித்து 4 விதமான அத்தியாயங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 3 அத்தியாயங்களுக்கு எளிமையான விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கு, நம்முடைய இதுலயே இருக்கு. அதுல நீங்க 2 விதமான விஷயம், சமாதி பாதம், சாதனா பாதம் வந்து இதே மாதிரி ஆடியோல கிளாஸ் எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆடியோ கிளாஸ் எடுத்தோம் நம்ம. அந்த கிளாஸ்ல எல்லா விவரங்களும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா பதஞ்சலி யோக சூத்திரம் கேட்டுக்குங்க, ஒரு நல்ல தெளிவுக்கு வருவீங்க. அதுதான் இங்க பகவான் ஆதிசங்கரரும் ரெக்கமெண்ட் பண்றாரு. அதுதான் இங்க ஏபி ரங்கைஹி சமாயுக்தோ ராஜயோக உதாகிருதயா, இது வந்து ஒரு ராஜ யோகம், இதுல எல்லாராலையும் வர முடியாது அப்படின்ட்டாரு. அப்ப இந்த யோகத்துக்குள்ள வர்றவங்களுக்கு பக்குவம் இல்லைன்னா கிஞ்சித் பக்குவ கஷாயானாம் ஹட்டயோகேன சம்யுதகான்ட்டார். பக்குவம் குறைவாக இருக்கின்றவர்கள் அந்த ஹட்டயோக நிலையிலே போய் இன்னும் கொஞ்சம் பக்குவமாகி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த 143ல. அடுத்தது 144, இதுதான் கடைசி ஸ்லோகம். இதோடு இந்த புத்தகம் நிறைவடைகிறது. பரிபக்வம் மனோயேஷாம் கேவலோ அயம் ச சித்திதகா குரு தைவத பக்தானாம் சர்வேசாம் சுலபோ ஜவாத் அப்படிங்கிறார். அதாவது பரிபக்வம் மனோசேயாம் கேவலோ அயம் ச சித்திதகா, இங்கு கூறப்பட்ட ராஜயோகமானது தூய்மையாக்கப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட மனதுடன் கூடியவர்களுக்கு மட்டுமே பலனை கொடுக்கும். அதை நல்ல கடைசி ஸ்லோகத்துல உடைக்கிறார். என்ன உடைக்கிறாருன்னா, இது வரைக்கும் நீங்க இந்த ராஜயோக விஷயங்களை பூரா கேட்டு வந்திருப்பீங்க, இந்த பாடத்திட்டத்தை ஆழமாக புரிந்து கொண்டு வந்திருப்பீங்க. ஆனா இந்த பாடத்திட்டம் யாருக்கு உள்ள போகும், யாருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, இந்த ராஜயோகமானது தூய்மையாக்கப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட மனதுடன் இருக்கின்றவர்களுக்குத்தான் பலனை கொடுக்கும். மேலும் குருவினிடத்திலும் இறைவனிடத்திலும் பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் இருப்பவர்களுக்கு மிக எளிதாகவும் உடனடியாகவும் இது பலனை கொடுக்கும் என்பதாக இங்கு குறித்தார். அதாவது குரு தைவத பக்தானாம் சர்வேசாம் சுலபோ ஜவாத், குருவின் மீதும் இந்த பாடத்தை உபதேசிக்கின்ற அந்த சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தை உபயோகிக்கின்ற சத்குரு, இந்த 2 பேர் மீதும் நம்ம வந்து பக்தி இருக்கணும், அவர் மீது ஒரு அன்பு இருக்கணும். அப்பதான் இந்த பாடத்திட்டம் உள்ள போகும், இல்லைன்னா இந்த பாடத்திட்டம் உள்ள போகாது. அதையும் கடைசியா சொல்லிட்டாரு. குரு தெய்வத பக்தானாம் சர்வேஷாம் சுலபோ ஜவாத். அப்படி இருக்கின்றவர்களுக்கு இது வந்து எளிமையாகவும் உடனடியாகவும் பலனை கொடுத்து விடும் என்பதாக இந்த அபரோக்ஷ அனுபூதியை நிறைவு செய்கிறார். இந்த 144வது ஸ்லோகத்தோட இந்த அபரோக்ஷ அனுபூதி நிறைவடைகிறது. இதி ஸ்ரீமத் சங்கராச்சாரிய விரசிதா அபரோக்ஷ அனுபூதி சமாப்தா. அதாவது இத்துடன் ஸ்ரீமத் ஆதிசங்கர் இயற்றிய அபரோக்ஷ அனுபூதி நிறைவடைந்தது. அப்போ இந்த பாடத்திட்டத்துல ஒரு தெளிவுக்கு வந்திருப்பீங்க. இதுல வந்து ஒரே விஷயம்தான் இவர் ஆதிசங்கர் சுட்டி காட்டுகிறார். அது என்ன அப்படின்னா, தூய அறிவு ஆன்மா, அது மட்டும்தான் இருக்குது, அதுதான் பிரம்மம். இங்க யாரும் அதற்கு வேறாக இல்லை, அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே இங்க எல்லாம் இருக்கின்றது. அப்ப இப்படி இருப்பதாக அபிமானிப்பது எது அப்படின்னா மனசு. அப்ப இந்த மனம்ங்கிறது என்னன்னா காரியம். இந்த மனம் உண்டாவதற்கு காரணம் எது அப்படின்னா அறிவு. அப்ப அறிவு தான் இங்க எல்லாவற்றுக்கும் ஆதாரம், அதிஷ்டானம். அப்ப இங்க ஒரு அஞ்ஞானி என்ன பண்ணுவான்னா, காரியத்துல கண்ணா இருப்பான், காரியத்தை பிடிச்சுக்குவான், ஆனா காரணத்தை கண்டுபிடிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த உலகம் உண்மையா தெரிகிறதுனால உலக விவகாரத்துக்குள்ள போய் இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு அந்த காரியத்துக்கு தானே கர்த்தா தானே போக்தா என்பதாக அபிமானிப்பான்.
கர்த்தா போக்தான்னா அந்த செயலை நானே செய்கின்றவன், அந்த செயல் விளைவுகளை நானே அனுபவிக்கின்றவன் அப்படிங்கிற மென்டாலிட்டியிலேயே அவன் அந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட அஞ்ஞானிக்கு கர்மா இருக்குது. ஏன்னா அவன் நானே செய்கிறேன், நானே அனுபவிக்கிறேனுங்கும் போது அந்த செயல் விளைவுகளுக்கு உண்டான சாதக பாதகங்களை அவன் அனுபவிக்கத்தான் வேண்டும். அந்த அனுபவம் அவனுக்கு எப்படி நடக்கும்னா, அதே உடலில் அதே மனசுல நடக்கும். அப்ப அதே உடலில் அதே மனசுல அவனுக்கு நடக்கிற அந்த அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, அவனுக்கு சுக துக்கத்தை கொடுக்கும். அவன் சுக துக்கத்தை கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, இதனால எனக்கு சுகம் வந்ததுன்ட்டு ஆடுவான், கொண்டாடுவான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுல துக்கம் வரும்போது, இதனால எனக்கு துக்கம் வருது அப்படின்ட்டு புரண்டு அழுவான், பதறுவான். அப்ப இங்க 2 விஷயங்கள் அஞ்ஞானிக்க ஏன் நடக்குது அப்படின்னா, அவன் மனதளவுல சிக்கிக்கொண்டு அந்த காரண காரியத்தை புரியாம, காரியத்திலேயே கண்ணாக இருப்பதனால, அவன் என்ன பண்ணுவான், வாழ்நாள் முழுவதும் இந்த மாதிரி இன்பத் துன்பங்கள்ல சிக்கி சீரழிவான். இருமைகளிலேயே இருப்பான். அவன் பிறப்பு, இறப்பு என்ற சக்கரத்தில் சுற்றி கொண்டிருப்பான். அவனுக்கு விடுதலை கிடையாது. காரணம் என்ன? அவன் மனமற்ற நிலைக்கு போக மாட்டான். ஆசைகள்னால சூழப்பட்டவனாக இருக்கிறான். அப்ப இந்த ஆசைகளால் அவன் சூழப்பட்டவன் என்றுமே பிறவா பெருநிலை அடைய முடியாது. இத எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. புத்த மதமும் சொல்லுது. ஆசையை விட சொல்லி புத்த மதம் சொல்லுது. அப்ப இங்க அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி பார்க்கும்போது, இங்க மகான்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. அப்ப இப்ப என்ன புரிந்து கொள்ளணும் ஞான விஷயத்துல வர்றவங்களுக்கு? எந்த ஒரு காரியம் இங்க நடந்தாலும் அதுக்கு காரணம் இருக்குதுன்னு தெரிந்து கொள்ளணும். அப்ப இங்க நான் ஒரு விஷயத்தை உண்டாக்குறேன், அனுபவிக்கிறேன், அதை அழிக்கிறேன்னா, இப்ப இந்த காரண காரியங்கள் எப்படி நடக்குதுன்னு பார்த்தா, இந்த மனசு தான் இத்தனையும் உண்டாக்குது. அப்ப இந்த மனதிற்கு அதிஷ்டானம், ஆதாரம் எது அப்படின்னு பார்த்தா, அந்த அறிவு, அந்த ஆன்மா, அந்த பிரம்மம் அப்படின்னு தெரிந்து கொண்டா, இந்த மூலத்துக்கு திரும்பி விடுவான். யாரு? ஞானி. அஞ்ஞானி திரும்ப மாட்டான். அப்ப ஞானி அந்த மூலத்துக்கு திரும்பி தன்னை அந்த தூய அறிவாய், ஆன்மாவாய் இருக்கிறதுக்கு தான் இங்க இத்தனை விஷயங்களை சொல்லிட்டு வந்தாரு. இதற்கு பேர் தான் ராஜயோகம்னு பேர் சொல்லிட்டாரு. அப்ப இந்த ராஜயோகம் எப்போ யாருக்கு உள்ள போகும் அப்படின்னா, தூய்மையான பக்குவப்பட்ட மனதோடு இருக்கின்றவர்களுக்கு தான் இது உள்ள போகும், பலனை கொடுக்கும். மேலும் குரு பக்தியும் அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கிற சாஸ்திரத்தை போலவே சத்குருவின் மீதும் நம்பிக்கை வைக்கணும், சிரத்தை இருக்கணும். இதெல்லாம் இல்லாம, பக்தி இல்லாம, அப்படியே ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக கேட்டு போறவங்களுக்கு இது உள்ள போகவே போகாது, புரியவும் புரியாதுங்கிறது தான் இங்க கடைசி ஸ்லோகத்துல சுட்டிக்காட்டி, அப்ப எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படையாக சொல்லிட்டார். அப்ப இத புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொண்டவர்களும் இருப்பீங்க. இல்ல எனக்கு புரியல, கொஞ்சம் நான் புதுசா வந்திருக்கிறேன், இத எப்படின்னு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணணும்னா, பதஞ்சலி யோக சூத்திரம் போயிடுங்க. போய் பதஞ்சலி யோக சூத்திரத்த கேளுங்க. அத கேட்டு முடிச்சுட்டு கைவல்ய நவநீதம் கேளுங்க. இப்படி கைவல்ய நவநீதம் கேட்டு பதஞ்சலி கேட்டாலும் சரி, பதஞ்சலியுடைய யோக சூத்திரத்தை கேட்டு கைவல்ய நவநீதம் கேட்டாலும் சரி, எல்லாமே ரொம்ப தெளிவையும் புரிதலையும் கொடுத்துரும். பதஞ்சலி யோக சூத்திரம் நடைமுறை அனுபவங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப எளிமையா எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி தான் அங்க கிளாஸ் எடுத்திருப்பேன். இப்ப நிறைய பேர் பதஞ்சலி யோக சூத்திரத்தை அந்த ஸ்லோகமும் அதுக்குண்டான விளக்க உரையை மட்டும் கொடுப்பாங்க. இப்ப நான் கிளாஸ் எடுத்தப்போ அந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விளக்க உரைகள் எப்படி இருக்கும்னா, நம்முடைய யதார்த்தத்தோட இணைஞ்சிருக்கும். நம்ம உலகத்துல எப்படிலாம் வாழ்றோம், எப்படிலாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், எப்படி விடுபடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விளக்கங்கள் அதுல ரொம்ப எளிமையா கொடுத்திருப்பேன். கேட்டு பாருங்க, புரியும். அப்ப புரியும்போது இந்த பாடத்திட்டம் அடுத்தது புரியும். அப்ப அதை முடிச்சிட்டு கூட திருப்பி 2வது இதை கேட்டு பாருங்க. அப்ப இன்னும் ஒரு நல்ல தெளிவுக்கு வரலாம். ஏன்னா இது ரெக்கார்டடா தான் நான் கொடுத்துட்றேன். காரணம் என்னன்னா, வகுப்புல நேரடியா கலந்துக்க முடியாதவர்களும் பின்னாடி அதை கேட்டு பயனடைய வேண்டும்ங்கிறதுனால தான் ரெக்கார்டடாவும் கொடுக்கிறோம். அப்ப இதை நல்லா உள்ள வாங்கி, இந்த பாடத்திட்டத்துல ஒரு தெளிவாக வர வேண்டும் என்பதாகவும், அந்த தூய அறிவாக நாம் நிலை பெற வேண்டும் என்பதாகவும் கூறி, இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.